எல்லாரும் இந்த வீடியோ ஒரு நிமிஷம் பாருங்க. நீ எல்லாம் ஒரு முஸ்லீமா இப்படி செய்து கொண்டிருக்கிறார்? சும்மா இருங்க. உண்மையிலே அவளை திருத்தணும் உங்களுக்கு நோக்கம் இருந்தா தனிப்பட்ட முறையில போய் சொல்லுங்க. பேசாம அந்த பொண்ணு புர்கா கட்டிட்டா பிரச்சனையே இல்ல. யார் கிட்ட போறா? அஸ்தகஃபிருல்லாஹ் பாய், ஒரு பாவம் பண்ணிட்டு இருக்கவங்களா ஹிஜாபே கழட்ட சொல்லி 2 பாவம் பண்ணிட்டு போறீங்களா? அப்ப எல்லாத்தையும் பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? பாய் அப்படி சொல்லல. இந்த மாதிரி பிள்ளைங்க நம்மளோட எல்லாரோட வீட்லயும் இருக்காங்க. அங்க மட்டும் கிடையாது. ரீல்ஸ் முகத்துல எல்லா ஆண்களும் பெண்களும் இஸ்லாம் திருத்த காரியங்களை பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கான உண்மையான தீர்வு அவங்களை அடிக்கிறதோ திட்டுறதோ கிடையாது. இந்த இளைய சமுதாய கையில இருந்து மொபைலை புடிங்கிட்டு திருக்குறானை கொடுக்கறதுதான். எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இவர் யூடியூப்பில் லீ டிவின்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு. இவருடைய வீடியோஸ் எல்லாமே பார்த்தா இஸ்லாமை வந்து பரப்புற மாதிரி தான் இருக்கும். இந்த பொண்ணு ஆடுறது பிரச்சனை இல்லை, இந்த பொண்ணு ஹிஜாப் போட்டு ஆடுறது தான் இவங்களுக்கு பிரச்சனை. அது இல்லாமல் கடைசியாக ஒன்று சொல்லியிருப்பார், எல்லாருக்கிட்டேருந்து ஃபோனை வாங்கிட்டு திருக்குறானை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன் உங்கள் ஃபோனில் இருக்க சோஷியல் மீடியாஸ் அன்இன்ஸ்டால் பண்ணவே நீங்கள் இந்த வீடியோலாம் பார்க்காம இருக்கலாம்ல? அதையும் சொல்லல. எல்லாருக்கும் கடைசியாக ஒன்று சொல்லணும். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கு